வணக்கம். இன்னைக்கு திருக்கார்த்திகள் எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். சிம்லேயே வச்சு வறுத்தா தான் கொழுக்கட்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதையும் முடிச்சிட்டோம். இப்போது ஒரு 3/4 கிலோ அரிசி 1 மணி நேரம் பச்சரிசியை ஊற போட்டு ஒரு டவலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப காயக்கூடாது. இப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 350 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதையும் காய்ச்சி வச்சுருக்கேன். இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை, கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தாலே போதும். 8 ஏலக்காய், ஒரு அரை இன்ச் அளவுக்கு சுக்கு நல்லா இடித்து வச்சுக்குவோம். அந்த நாரோடையே சேர்த்து போடுங்க, அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சூடாகவே இருக்கணும் பாகு. இதையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொழுக்கட்டை அப்புறம் இன்றைக்கி சாப்பிட்றத விடையும் மறுநாள் சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப கல் மாதிரி ஆயிரும், அந்த மாதிரியும் ஆயிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி எலப்பத்தில் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இதை இட்லி குட்டத்தில் வச்சு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு நல்லா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வெந்துடட்டும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம ஊர்லலாம் தெரளி இலை, பனை ஓலையிலலாம் தான் செய்வாங்க. இங்கே நமக்கு எதுவுமே கிடைக்காது துபாயில். அதனால் நான் வாழை இலையில் செஞ்சுருக்கிறேன். எனக்கு இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நல்ல நாள்லலாம் கோலம் போடுறது ரொம்ப இஷ்டப்பட்டு செய்வேன். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யணுன்னா எவ்வளோ பொறுமையாக பொறுப்பாக பண்ணுவோம். அதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நான் போட்டது மேட் சுருங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு பக்கமாக இழுத்து இழுத்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் போடுற வரைக்கும் கூட என் பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நான் போட ஆரம்பித்த உடனேயே எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. ஸோ ஆனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த திருக்கார்த்திகள் பூஜை அண்ட் ஸ்வீட்ஸோட ரொம்ப நல்லா போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.